ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுடரொளியில் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம பாட்டி எழில்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எழில், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இப்போ நீ சுடரை மனசார ஏத்துக்கிட்ட அப்படின்னது. சிச்சு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. இங்கே பாருப்பா, ஒரு புருஷன் மனைவிக்கு ஒன்றா எப்படி துடிப்பானோ அந்த அளவுக்கு நீ துடிச்சு அவளை நல்லபடியாக ஆதரிச்சு கவனிச்சதை நானும் பார்த்தேப்பா. கூடிய சீக்கிரம் நீயே உன் வாயால் சுடர் என்னோட மனைவின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு பாட்டி சொன்னதும் உடனே எழில் எதுவுமே பேசாமல் அமைதியாயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சுடர் பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இன்னும் 2 நாளையால் இந்துவோட பிறந்த நாள் வருதுமா. அவள் இல்லாமல் போயிட்டாமா. அவள் இருந்திருந்தா எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பேன். இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு நம்ம எழில் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இது மனக்குறி தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பாட்டி இப்போ என்னப்பா பண்ணுறது, அதாம்மா இப்போ நீங்கள் என்னம்மா முடிவெடுத்திருக்கீங்க, அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னும் போது அப்படின்னு பார்த்து சுடர் வராங்க. சார், நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், என்ன தப்பாக நினைக்க மாட்டீங்களே, சொல்லு எழில், சொல்லு சுடர், நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் தப்பா நினைக்க மாட்டேன் அப்படின்னு எழில் சொன்னதும், இல்ல சார், இப்போ இந்து அக்காவோட தங்கச்சி இருந்திருந்தா நம்ம அந்த சொத்தை அவங்க தங்கச்சிக்கு கொடுத்துருக்கலாம். இப்போ வரைக்கும் அவங்க தங்கச்சி எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, எதுவுமே தெரியல சார். அதனால நாம இப்படி பண்ணலாமா, பேசாம இந்து அக்கா வளர்ந்த அந்த ஆசிரமத்திலேயே எல்லாம் அவங்க எழுதி கொடுக்க இருந்த சொத்தை எழுதி கொடுத்துடலாம் சார். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னதும் எழில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சார், இங்க பாருங்க, கண்டிப்பா இந்த விஷயம் மட்டும் நடந்தா நம்ம இந்து அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னதும், விட்டா முழு சொத்தையும் அங்கே எழுதி வச்சிருவா போல இருக்கு. இவளோட ஆட்டோ ரொம்ப ஓவரா ஆடிட்டு போகுது சொல்லி இன்னைக்கு இவ்வளவு ஒரு வழி பண்ற பாரு அப்படின்னுட்டு மனோகரி செம்ம டென்ஷன் ஆயிட்டு, ஏய் என்ன பேசிட்டு இருக்க, யாரு சொத்தை யாருக்கு எழுதி வைக்கிறது, ஆமா ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுல உனக்கு என்னடி உரிமை இருக்கு, ஆமா நீ ஒழுங்காவா கல்யாணம் பண்ணிட்டு வந்த, நீ கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு எப்படி வந்தன்னு மறந்து போச்சா, உனக்கு இதுல எல்லாம் பேசுறதுக்கு உரிமை வந்துருச்சா, இங்க பாரு உனக்கு இந்த வீட்டுக்கும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது, என்ன எல்லாம் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா, இன்னொரு வாட்டி அது என்னன்னு தேவையில்லாம வீட்டு விஷயத்திலயும் சரி வழி விஷயத்திலயும் சரி மூக்கு நுழைக்கிற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் அப்படின்னு பயங்கரமா வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க மனோ. இதை கேட்ட எழில் செம டென்ஷன் ஆயிட்டு, ஏய் மனோ, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு கை நட்டி பேசுறாங்க. இது கேட்ட மனோகரி சம அதிர்ச்சி ஆறாங்க. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன், இங்க பாரு, யாருக்கு உரிமை இல்ல, உனக்கு உரிமை இல்லையா, இல்ல சுடருக்கு உரிமை இல்லையா, இங்க பாரு, இந்த வீட்டுல சுடர் யாரா இருக்கா தெரியுமா, இந்த வீட்டோட மருமக சுடர், அவளுக்கு எல்லா வித உரிமையும் இருக்கு, அவ என்ன சொன்னாலும் அது சரியாத்தான் இருக்கும். இன்னொரு வாட்டி சுடரை திட்டுற வேலை வச்சுக்கிட்டா அவ்வளவுதான், நடக்கிறதே வேற அப்படின்னது. என்னடா இது எழில் இப்படி பேசுறாரே அப்படின்னுட்டு இந்த பக்கம் இங்க பாரு சுடர், நான் உன்கிட்ட கேக்குறேன், இப்போ நீ இந்துவோட தங்கச்சியா இருந்தா இந்த சொத்தை என்ன பண்ணுவா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம மனக்குறி, என்ன இவன் இப்படி பேசுறான், ஒருவேளை எழிலுக்கு சுடர் தான் இந்துவோட தங்கச்சின்னு தெரிஞ்சுட்டா ஒன்னும் புரியலையா அப்படின்னு குழம்பிப்பா இருக்காங்க. சார், கண்டிப்பா நான் இந்து அக்காவோட தங்கச்சியா இருந்தா அவங்க வளர்ந்தா ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுவேன் சார். ஏன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு பார்த்துட்டு இருப்பாங்க, கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னதும், அப்படின்னா சரி சுடர், நீ ஆசைப்படுற மாதிரி ஆசிரமத்தை குழந்தைகளுக்கே எழுதி வச்சிடலாம் அப்படின்னு எழில் முடிவெடுத்துடுறாங்க. இதை பார்த்தோம்னா செல்வி கிட்ட விடக்கூடாது, இதை சும்மாவே விடக்கூடாது, ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கான் இல்ல அந்த எழில், இதை வச்சு நான் அவளை விரட்டி அடிக்கிறேன் அப்படின்னுட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த பக்கம் பாட்டி பசங்க கிட்ட இங்க பாருங்க, இனிமேல் நான் அவங்க கூட சேர்ந்து செம்ம ஜாலியா விளையாடுவேன், இனி பாட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னதும் பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னு பார்த்து அஞ்சலியை கூப்பிடுறாங்க. நம்ம மனோகரி, இங்க வா, ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ உங்க பாட்டிக்கு உடம்பு சரியாயிடுச்சு, பாட்டிக்கு உடம்பு சரியானா எழில் மனோகரி நம்ம சுடரை வீட்டை விட்டு விரட்டுறதா சொன்னா ஞாபகம் இருக்கா, இனி சுடர் உங்க கூட இருக்கவும் மாட்டா, அவ வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னதும் அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு மற்ற பசங்க 3 பேர்கிட்டயும் விஷயத்த சொல்றாங்க. சரி வாங்க, இது சம்பந்தமா அப்பா கிட்ட நாம பேசலாம் அப்படின்னுட்டு எல்லா பசங்களும் போய் எழில் கிட்ட, அப்பா நீங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்கல்ல, அதனால அதை கேன்சல் பண்ணிடுங்கப்பா, இப்ப பாட்டிக்கு உடம்பு சரியாயிடுச்சு, எழில் சுடர் நம்மளை விட்டு போக வேணாப்பா, பாவம் அப்பா சுடர் நம்ம கூடவே இருக்கட்டும், நான் இன்னைக்கு படிச்சு பெரிய ஆளா வரப்போறேன்னா அதுக்கு சுடர் தான் காரணம் அப்படின்னு கவினும் இப்படி ஒவ்வொருத்தரா சுடரை பத்தி புகழ்ந்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம எழில் இங்க பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு சுடர் மேல லவ் வச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் நானும் சுடர் மேல லவ் வச்சிருக்கேன், எக்காரணத்தை கொண்டும் கண்டிப்பா நான் சுடரை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன், இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னதும் இந்த பக்கம் அஞ்சலி பாப்பாவுக்கும்
சந்தோஷம் தாங்கவே முடியல. ஓடி போய் எழில வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ பசங்க எல்லாருமே கட்டி பிடிச்சி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இதை மறுநாள் கேட்குற மனோ செம அதிர்ச்சி ஆறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து